Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது கோதுமை பிஸ்கட். அதாவது கல்கட்டால இதுக்கு பேர் மீட்டா மட்ரின்னு சொல்லுவாங்க. இது கோதுமை 1 கப்னா நம்ம 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இது கூட ஏலக்காய், கருப்பெல் இல்லனா வெள்ளை சேர்த்து நம்ம கரெக்ட்டான கெட்டி பதத்துக்கு பிசையணும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு என்னன்னா 1/4 கப் சுகர் எடுத்துக்கலாம். இது நம்ம லைட்டா சிரப் மாதிரி காய்ச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை, வெள்ளை இல்லைன்னா கருப்பில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம சுடுதண்ணி யூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சுகர் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். இதை கரைக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம சுகர் பவுடர் பண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு அது கூட அதாவது கோதுமை கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மட்ரிக்கு எப்போவுமே என்னென்னா சுடுதண்ணி அதாவது கரெக்டான பதத்தில் தான் நம்ம பிசையணும். கொஞ்சம் கெட்டியாக தான் பிசைய போகிறோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே நல்லா கரைஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை 3 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கீ நல்லா இதாகணும், மிக்ஸ் ஆகணும். உதுத்து விட்டுட்டுனா மழை பெய்கிற மாதிரி இருக்கணும். அது அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம். இது கொஞ்சம் கெட்டியாக தான் நம்ம பிசைகிறோம். இந்த அளவுக்கு இருந்தால் தான் மட்ரி நல்லா வரும். இந்த மாதிரி இருக்கணும். தொட்டால் இப்படி இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌன் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நம்ம கையில் நெய் தடவிக்கலாம். ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு நம்ம அதாவது பூரிக்கு உருண்டை எப்படி பிடிக்கிறோமோ அதே மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி அதாவது வெடிப்பு வராமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சிக்கலாம். இந்த சைஸில் நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டோம். இப்போ கையிலே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம உருண்டைகளாக பிடிச்சதுக்கப்புறம் கையில் லைட்டாக நெய் தடவிட்டு ஒரு பாலாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளால் பிடிக்க முடியும்னு பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம ஃபோர்க்கில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீ தடவிக்கலாம். அடுத்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபோர்க் எடுத்துகிட்டு இதே மாதிரி பேக் சைடு 2 சைடுமே இதே மாதிரி நம்ம ஃபோர்க்கில் குத்திக்கலாம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அதாவது கையில் வச்சு அழுத்தி அத்தனை உருண்டைகளையும் பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டோம். இது லைட்டாக வெடிச்சு தான் வரும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு இதை பண்ணவே கூடாது. ஏன்னா உள்ளே வேகாது. ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒன்றா அதாவது என்னென்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு எடுத்துக்கலாம். எள் இருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் வெடிக்கும். நம்ம 4 நாளாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் விட்டு எடுக்கணும். எடுத்துக்கலாம். நம்ம ஃபோர்க்கில் ஓட்டை போட்டிருக்கிறதுனால என்னென்னா சீக்கிரமாக வெந்துடும். அது போடலைன்னா கொஞ்சம் உள்ளே வேகாது. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம்.
ஒரே மாதிரி வேகணுங்கிறதுனால நம்ம இடையில திருப்பி போட்டுக்கணும், இல்லைனா வந்து தீஞ்சு போயிடும். எண்ணெயை வடிச்சிட்டு இதில் போட்டுடலாம். மீட்டா மட்ரி அதாவது இனிப்பு கோதுமை பிஸ்கெட் ரெடி. நான் கோதுமை பிஸ்கெட் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.